வணக்கம் 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 நண்பர்களே. நாம் தமிழர் கட்சியின் சீமான் பாராளுமன்ற தேர்தலில் புதிய யுக்தி, கர்நாடகாவிற்கு பதிலடி. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலூர் 2023 அக்டோபர் 2 நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடலூர் திருப்பாதியிலிருந்து நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் குறித்து ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. மற்ற கட்சிகள் வாக்குக்கு 5000 ரூபாய் தந்தால் நாங்கள் 50,000 ரூபாய் தருவோம். கர்நாடகா நமக்கு பக்கத்து மாநிலமா அல்ல பகை நாடா? நீர்வளம் அவர்களுக்கு முக்கியம் என்றால் நிலவளம் எங்களுக்கு முக்கியம் என்றார். தமிழகத்தில் தவறான நிர்வாகம் நடக்க அதை தேர்வு செய்த மக்களும் தான் காரணம் என்று கூறிய சீமான், ஹிந்தி தெரியாது போடா என்றவர்கள் இன்று ஹிந்தி தெரியுமா வேலைக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றனர். காவேரி நதிநீர் பிரச்சனையில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது திமுக ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது. இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கருணாநிதி உரிமை தொகை என்று என் காசை எடுத்து எனக்கு கொடுப்பதற்கு ஏன் பெயர் வைக்கின்றனர்? கருணாநிதிக்கும் உரிமை தொகைக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு நாளைக்கு 30 ரூபாய் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு என் மக்களை பிச்சைக்காரியாக ஆக்கி வைத்துள்ளார்கள். என் வீட்டில் களை எடுக்கும், காய்கறி பறிக்கும் பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய். ஆண்களாக இருந்தால் குவார்ட்டரும் சேர்த்து கொடுக்கிறேன். கோட்ரு கொடுத்தால் தான் வேலைக்கு வருகின்றனர். இதற்காக பெட்டியாக கோட்ரு பாட்டுகளை வாங்கி வைக்கிறேன் என்று கூறினார். சீமான் பேச்சின் முக்கிய அம்சங்களாக என்னென்ன பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. மற்ற கட்சிகள் வாக்குகள் 5000 ரூபாய் தந்தால் நாங்கள் 50,000 ரூபாய் தருவோம். கர்நாடகா நமக்கு பக்கத்து மாநிலமா பகை நாடா? நீர்வளம் அவர்களுக்கு முக்கியம் என்றால் நிலவளம் எங்களுக்கு முக்கியம். தமிழகத்தில் தவறான நிர்வாகம் நடக்க அதை தேர்வு செய்த மக்களும் தான் காரணம். இன்று ஹிந்தி தெரியாது போடா என்றவர்கள் இன்று ஹிந்தி தெரியுமா வேலைக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றனர். காவேரி நதிநீர் பிரச்சனையில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது திமுக ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது. இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கருணாநிதி உரிமை தொகை என்று என் காசை எடுத்து எனக்கே கொடுப்பதற்கு ஏன் பெயர் வைக்கின்றனர்? ஒரு நாளைக்கு 30 ரூபாய் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு என் மக்களை பிச்சைக்காரியாக ஆக்கி வைத்துள்ளீர்கள். சீமானின் பேச்சு குறித்த ஒரு கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமானின் பேச்சு தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அவரது புதிய யுக்தியான மற்ற கட்சிகள் 5000 ரூபாய் கொடுத்தால் நாங்கள் 50,000 ரூபாய் தருவோம் என்பது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தில் தவறான நிர்வாகம் நடக்க அதை தேர்வு செய்த மக்களும் தான் காரணம் என்ற அவரது கருத்திற்கு பலரும் ஆதரவு தெரிவித்து வந்துட்டுருக்கின்றனர். மேலும் இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.